ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ளஸ் கொடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா டேபிள் க்ரியேட் ஆகிடும். இது வேணும்னா இங்கே ரவுண்டாக ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரோ க்ரியேட் ஆகும். இங்கே காலம் வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், நியூ காலம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தோம்னா இன்றைக்கி டேட் அப்பியர் ஆகும். ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தோம்னா இன்றைக்கி உரிய டைம் அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெண்டுமே ஃபீல்டாக தான் இங்கே வந்திருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணோம்னா டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா என்ன கோட் அங்கே இருக்குன்றது விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி டைம் ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட்ஸ். நெக்ஸ்ட்டு டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன். அதில் மெயின் டேப்ஸில் டெவலப்பர் டேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ டெவலப்பர் டேப் விசிபிள் ஆகிடுச்சு. ஷார்ட்கட் கீ, டேபிளுக்கு ஷார்ட்கட் கீ Alt N T I கொடுத்தா இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துட்டு ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. டார்க் மோட் எனேபிள் பண்ணோன்னா எம்எஸ் வேர்டில் ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்டில் ஆஃபீஸ் தீம்னு இருக்கும், அந்த ட்ராப் டவுனில் பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டார்க் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. அதில் வியூ டேப்பில் போனீங்கன்னா ஸ்விட்ச் மோட்ஸ்ன்னு இருக்கும். டார்க் மோடுன்ற குரூப்பில் ஸ்விட்ச் மோட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜும் டார்க் ஆகிடும். ஸ்விட்ச் மோட்ஸ் டிசேபிள் பண்ணிங்கன்னா பேஜ் ஒயிட் கலரில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வெர்டிக்கல் ரூலர் எனேபிளாக இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ், அதில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூன்னு இருக்கும். ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூ இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். இப்போ வெர்டிக்கல் ரூலர் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வெர்டிக்கல் ரூலர் இல்லை. ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூ அது டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ வெர்டிக்கல் ரூலர் அப்பியர் ஆகிடுச்சு.